ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியுமாக உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஏறக்குறைய 10 மாதங்கள் இந்த ஆண்டு நடத்தியிருக்கிறார். அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கண்மணி போல நம்மளை காத்திருக்கிறார். இந்த இந்த 10 மாதங்களிலும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அவர் கொடுத்த வார்த்தைகள் பலப்படுத்தியிருக்கிறது நம்மை. அவர் நம்மை வழி நடத்தி வருகிற ஒவ்வொரு மாதத்திலும் அவர் அருளுகிற வார்த்தைகள் மெய்யானவைகள், கிருபையாக அது மூலமாக நம்மை நடத்தியிருக்கிறார். 10 மாதம் நடத்தின தேவன் இந்த வருடத்தில் 11வது மாதத்திற்குள் நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். இந்த 11வது மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். 11வது மாதத்தின் நவம்பர் மாதத்தின் வாக்குத்தத்தமானது உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், எப்போது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியான மோசே மூலம் பேசுகிற வார்த்தை 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை அருளியிருக்கிறார். பிதாக்களின் தேவன் ஆபிரகாமின் தேவன் சொல்லியபடி நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுபடியே நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? எப்போது இருக்கிறதை பார்க்கலாம். ஒருவேளை நீங்க ஒன்று இல்லாத நிலையில இருக்கலாம், ஒரு வெறுமையில இருக்கலாம், ஒரு குறுகிய வாழ்விலே இருக்கலாம். ஆண்டவரால நம்மை பெருக செய்ய முடியும். 1000 என்று சொல்லும்போது அது ஒரு பரிபூர்ணத்தின் ஆசீர்வாதம். 100 என்ற நம்பர் பூரணத்தின் ஆசீர்வாதம். ஆனால் 1000 என்பது பரிபூர்ணத்தின் ஆசீர்வாதம். பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறவர். 10 மடங்கு தேவன் ஆசீர்வதிக்கும் தேவன், 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன், 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர், கொடா கொடியாய் பெருக செய்யும் தேவன். நம் தேவன் பெருக செய்கிறவர். உங்கள் வியாபாரத்தை பெருக பண்ணுவார். ஒருவேளை உங்கள் வியாபாரம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவர் இன்றைக்கு பெருக பண்ணுவார். உங்கள் வீட்டை பெருக பண்ணுவார். உங்களுடைய வாழ்வில் நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையை அவர் பெருக செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். உபாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தில் சொல்லுகிறார், தேசத்தை முன்பாக வைக்கிறேன், நீங்கள் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தேசத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார், நாம் சுதந்திரிப்பதற்கு. இந்த உலகத்திலே நம்மளை சிருஷ்டித்தது நோக்கம் சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் வைப்பதற்கு, வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பது. இந்த மாசத்தில் கர்த்தர் நமக்கு முன்பாக தேசத்தையே வைத்திருக்கிறார், பட்டணங்களை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை நாமளே போய் சுதந்திரிக்கணும். அதுதான் விசுவாச வாழ்க்கை. இது இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். தேசத்தை முன்பாக வைக்கிறார். எதற்காக? நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு. 2வது பாகம் 1:10 சொல்லுகிறார், உங்களது தேவனாய கர்த்தர் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு அவர் சொல்லுகிற வானத்தின் நட்சத்திரங்கள். ஆபிரகாமுக்கு 2 விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஒன்று, கடற்கரை மணலை போல நாம் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அதே சமயத்திலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நீங்கள் திரளாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். வானத்தின் நட்சத்திரம் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய சந்ததி, ரட்சிக்கப்பட்ட சந்ததி,
ஆவிக்குரிய கூட்டம், சபை சபை கூட்டம், ஆவிக்குரிய பிள்ளைகள், அவர்களைத்தான் ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க முடியும். நான் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறவர்களாய் இருந்தார், ஆவிக்குரிய சந்ததியாய் இருந்தார், நித்தியத்துக்குரிய சந்ததியாய் நாம் இருந்தார், கண்டிப்பாக ஆண்டவர் 1000 மடங்கு பெருக பண்ணுவார். 1000 மடங்கு வருமானத்தை கொடுப்பார், 1000 மடங்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், 1000 மடங்கு தாளந்துகளை தருவார், கிருபையை தருவார், பலனை தருவார், சுகத்தை தருவார், ஆரோக்கியத்தை தருவார். இந்த பெருக செய்வது என்பது விருத்தி அடைதல், இன்க்ரீஸ், உயர்வு, வளர்ச்சி, முன்னேற்றங்கள். 2014 வருஷத்திலே சில விதமான கஷ்டங்களின் வழியாக ஒரு குறிப்பிட்ட மாதம், முக்கியமாக நான் அக்டோபர் செப்டம்பர் நாட்களிலே, அப்பொழுது தேவன் 2014 வருஷத்தை பற்றி பேசினார். 1000 மடங்கு உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று இதே வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தின் படியே அதுபடி நடத்தின. அந்த வருஷத்திலே கூட, வரப்போற வருஷத்தை குறித்து ப்ராஃபஸி சொன்னார், அந்த வருஷத்திலே எனக்கு கிருபைகளை தந்தார், ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. அதனால நம்ம சுதந்திரிக்கிறவங்களா இருக்கணும், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கணும். ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொன்னார், வானத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரங்களை எண்ணு, அதுபோல உன் சந்ததி இவ்வளமாயிருக்கும். ஆவிக்குரிய சந்ததிகளை இருக்கிறோம். பிரகாசிக்கிற, கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போல நம்மளை பிரகாசிக்க செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். சரி, எந்தெந்த காரியத்திலே 1000 மடங்கு ஆண்டவர் நம்மளை பெருக செய்ய போகிறார், இதை குறித்து தான் இன்றைக்கு நான் தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், 1000 நம்மளை உயர்த்த போகிறார், 1000 மடங்கு நம்மளை உயர்த்த போகிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22 சொல்லுகிறார், சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த சாதியும் ஆவான். ஏற்ற காலத்திலே நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த வார்த்தை எது அடியனுக்குரியதாகவும் இருக்கிறது. நான் சிறுவனாக இருந்த பொழுது ஒரு தேவ மனிதர் வந்து, பிரபலமான ஒரு தேவ மனிதர், அவர் உலக பிரசித்தி பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர். என்னுடைய தகப்பனார் அவரை வைத்து கூட்டம் நடத்தின பொழுது, எங்கள் இல்லத்திலே வந்த பொழுது நான் ஒரு சிறுவனாக இருந்தேன். அவர் பேசினார், சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த சாதியும் ஆவான். ஏற்ற காலத்திலே நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவர் நம்ம சின்னவங்க தான். இந்த வார்த்தை சொல்லும் போது நான் சின்னவனாக இருந்தேன். இதில் 2 காரியம் சொல்லுகிறார். ஒன்று, சின்னவன், சிறியவன். சிறியவன் என்று சொல்லும் பொழுது எல்லாரிலும் ஏழ்மையானவன், எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர். நமக்குள்ளே இருக்கிற இந்த கடந்த மாசத்தின் வாக்குத்தத்தம் கூட அதுதான். யாக்கோபு என்னும் பூச்சியை, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த சாதியுமாவான். ஒருவேளை நம்ம சின்னவங்களா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், சிறியவர்களா இருக்கலாம், சைஸ்ல ரொம்ப சிறியவர்களா இருக்கலாம், ஊழியத்தில் சிறியவங்களா இருக்கலாம். இனி வர காலங்களில் சிறியவங்களையும் சின்னவங்களையும் தான் 1000மாக ஆண்டவர் உயர்த்த போகிறார். 1000ங்களுக்கு அதிபதியாய் மாற்றப் போகிறார். 1000ங்களுக்கும் லட்சங்களுக்கும் தேவன் பயன்படுத்த அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். 1000ங்களுக்கு சமமாய் வைக்கிறார். இந்த வசனத்திலே சொல்லுகிறார், சின்னவன் 1000 இருக்கிறான், ஆனால் சிறியவனோ பலத்த ஜாதியாய் இருக்கிறான்.
கிதியோன் எல்லாரிடம் குடும்பங்களிலே சிறியவன் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் அவனை பெரியவனாக மாற்றினார். இன்றைக்கு கிதியோனை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் பலத்த ஜாதியாக வைப்பார். ஆபிரகாமை அழைத்த போது அவன் ஒரு சிறியவன், ஒன்றுமே இல்லாதவன். ஆனால் ஆண்டவர் அவரை உயர்த்தினார், பெரிய ஜாதியாக்கினார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே இதை வாசிக்கிறோம். பெரியவனாக மாற்றினார். ஆயிரங்களுக்கு அவன் ஒரு பெரிய ஜாதியாக மாற்றினார். விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். அவர் ஒரு தலைவனாக மாறினார். இன்றைக்கு நம்மையும் அவர் மாற்றுவார், 1000ஆக மாற்றுவார். 1000 மடங்கு உன்னை உயர்த்துவார். ஆயிரங்களுக்கு சமமாக உன்னை வைப்பார். பெரிய ஜாதியாக, பலத்த ஜாதி என்று சொல்லுகிறார். பலத்த ஜாதினா வல்லமை உள்ள ஜாதி, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஜாதியாக திகழும்படி, தேவனுடைய வல்லமை பெற்ற ஒரு ஜாதியாய் விளங்கும்படி, தேவ அதிகாரம் பெற்ற ஜாதியாய் விளங்கும்படி மோசே ஒரு பலத்த ஒரு ஜாதியாக மாற்றினார். ஜாதி என்று சொல்லும் பொழுது ஜாதி அல்ல, நேஷன், தேசம். பெரியவனாக உன்னை தேவன் நிறுத்துவார். அதுதான் அர்த்தம். ஆபிரகாமை பெருமைப்படுத்தினான். காரணம், அழைப்பை அவன் ஏற்றான், விசுவாசித்தான். ஆண்டவருடைய வசனத்திற்கு அவன் கீழ்ப்படிந்ததனாலே அவனை வைத்தான். அவன் மூலமாக இஸ்ரவேல் சந்ததியை உருவாக்கினான், ஏற்படுத்தினான். இன்றைக்கு நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க முடியும். தாவீதை போல உயர்த்த முடியும். தாவீது ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தான், உயர்த்தினான். சின்னவனா இருக்கலாம், சிறியவனா இருக்கலாம், தாழ்த்தப்பட்டவங்களா இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கலாம், குடும்பத்திலேயே ரொம்ப சின்னவனா நீங்க இருக்கலாம், உங்க ஃபேமிலியிலே கடைசி பிள்ளையா இருக்கலாம். ஆண்டவர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார், உங்களை உயர்த்துவார். இந்த கல்தேயர் தேசத்தை விட்டு அவன் வெளியேறினான். தகப்பன் வாழ்ந்த இடம் ஒரு சாபம். இந்த கல்தேயர் தேசத்தை விட்டு அவன் வெளியேறிய போது, கல்தேயர் என்பது பாவம். தகப்பன் வீட்டை விட்டு நீ வெளியே வா என்று சொன்னான். சாபம் நிறைந்த அந்த வீட்டு, அந்த தேசத்தை விட்டு, கல்தேய தேசத்தை விட்டு, அந்த பாவம் நிறைந்த இடத்தை விட்டு, சாபம் நிறைந்து வாழுகிற இடத்தை விட்டு நீ வேறு பிரிக்கப்படணும் என்று ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். அப்படியே அவனை பெரிய ஜாதியாக மாற்றினார். சிறியவனாய் இருந்த ஆபிரகாமை பெரிய ஜாதியாய் மாற்றினார். இன்றைக்கு நம்மையும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்க. இரண்டாவது, இருக்கிறதை பெருக செய்யும் கர்த்தர். இருக்கிறதை பெருக செய்கிறார். நமக்கு என்ன இருக்குதோ சின்னதெல்லாம் பெருசாக்குவேன். மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே 19 21 வசனத்தை வாசிக்கும் போது, இயேசுவை தேடி வந்தவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஏறக்குறைய 5000 புருஷன்மார்கள் இருந்தார்கள். 3 நாள் சாப்பிடாமல் இருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சீஷர்களுக்கு சொன்னார். பொழுது அவர்களுக்கு கையில் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆயத்தம் இல்லாத ஒரு நிலை. ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்கிறோம். என்னிடத்தில் இதை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வரும்போது இதை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், பெருக செய்வேன் என்று சொன்னார். யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே 5 அப்பமும் 2 மீனும் ஒரே ஒருத்தன் கொண்டு வந்தான். 5000 புருஷன்மார்கள்னா ஏறக்குறைய 1000 கணக்கில் மக்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த மீட்டிங்க்கு ஸ்பான்சர் இயேசுடைய அந்த
சாப்பாடுக்கு ஸ்பான்சர் பண்ணது ஒரே ஒரு சின்ன பையன். அது ஒரு சிறியதாக கொடுத்தான். ஆனால் இயேசு கையில் கொடுத்தான். இயேசு சொன்னார் மத்தேயு 14:18, என்னிடத்தில் இதை கொண்டு வார். ஆண்டவரிடத்தில் நீங்கள் உங்கள் வருமானமாக இருக்கலாம், ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், எந்த ஒரு லாபமான காரியங்கள் இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், கிருபைகள் இருக்கலாம், அதை ஆண்டவரிடத்தில் கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் உங்களுக்கு இருக்கிறதையெல்லாம் பெருகச் செய்வார். உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க. இயேசுவின் கரத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவரே நம்மளை ஆசீர்வதிக்கும் கர்த்தர், அவரே நம்மளை உயர்த்தும் தேவன், அவரே நம்மளை கைப்பிடித்து நடத்துகிற கர்த்தர். அதனால் அவருடைய கரத்தில் நீங்கள் வைக்கும் பொழுது ஆசீர்வாதம் பலுகும்படி, ஆசீர்வாதம் பெருகும்படி, ஆசீர்வாதத்தின் நாள் ஆண்டவர் நம்மளை நிரப்புவார். அந்த 5 புருஷன்மார்கள் 5000 புருஷன்மார்களுக்கும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்து ஆண்டவர் கொடுத்த பொறுத்து பலுகி பெருகியது. அத்தனை பேருக்கும் அது திருப்தி அடைந்தது. ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்முடைய வருமானங்களை அவரிடத்தில் கொடுத்து பாருங்கள். உங்களுடைய லாபமான காரியங்களை எல்லாம் அவரிடத்தில் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறதோ அதை கொடுக்க, தாளந்துகளை கொடுக்க, கிருபைகளை கொடுக்க, ஆண்டவர் அதை நிறைவோடு ஆசீர்வதிப்பார். பரிபூர்ணத்தினால் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அற்புதத்தை செய்து நடத்துவார், அதிசயத்தை செய்து நடத்துவார். இந்த மாதம் ஒரு விசேஷ மாதமாக விளங்கும்படி செய்வார். 2 காரியம். ஒன்று, 1000 ஆண்டவர் நம்மளை பெருக செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். நமக்குள் இருக்கிறத பெருக செய்ய விசுவாசிங்க, நம்புங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. நீங்க போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. நட்சத்திரங்களாக பெருகுங்க. திரளாய் இருக்கிறீர்கள், நட்சத்திரங்களாய் இருக்கு. கண்டிப்பா விசுவாசிங்க, நம்புங்க, பெருக செய்ய வல்லம் 1000 மடங்கு இப்ப இருக்கிறத பார்க்கலாம் உங்க வாழ்விலே முன்னேற்றத்தை ஆண்டவர் தருவார். நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தர் கண்டிப்பா கிருபை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய கிருபை இறங்கி வருவதாக, இந்த நவம்பர் மாதத்தை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவீராக. தடைகள் உடைவதாக, எல்லா மாந்திரிக போராட்டங்கள் விலகி போவதாக, ஒவ்வொரு ஜனங்களை கட்டுகிற பிசாசு கிரியைகள், மந்திர கிரியைகள் எல்லாம் விலகி போவதாக, வீடுகளிலே கிரியை செய்கிற பொல்லாத பிசாசுகள், ஏவுதலின் ஆவிகள் விலகி போவதாக, பலவீன கட்டுகள் நீங்குவதாக, இருதயத்தை அடைக்கிற கிரியைகள், இருதயத்தை கட்டுகிற கிரியைகள் எல்லாம் விலகுவதாக. ஹல்லேலூயா. தோள் பட்டை பிடிப்புகள், முதுகு பிடிப்புகள் எல்லாம் சுகமடைவதாக, எல்லாம் மந்திர கட்டுகள் உடைவதாக, சாப கட்டுகள் முறிந்து போவதாக, தொழிலில் இருக்கிற நஷ்டங்கள் நீங்கி போவதாக, இழந்தவைகளை எல்லாம் திருப்பி பரட்டுவை. ஓ ராபா சந்தராபா கராபாலாபா, எல்லாம் எல்லா விதமான நெருக்கங்கள் மாறுவதாக, குழப்பங்கள் மாறுவதாக, திருமண தடைகள் உடைவதாக, வேலையிலே இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக, வருமான தடைகள் நீங்கி போவதாக. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக, கடனிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. எல்லா பிசாசின் போராட்டங்கள் விலகுவதாக, எல்லா மந்திரங்களின் கிரியைகள் எல்லாம் விலகி போகும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை கட்டளை ஒவ்வொரு வீடுகளிலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஒவ்வொரு வீடுகளிலும் இயேசுவின் இரத்தத்தை நான் பேசுகிறேன். எல்லா எதிர் வல்லமைகளை கட்டுகிற 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 எல்லா அசுத்தாவிகளை ஒவ்வொரு வீட்டை விட்டு நான் துரத்துகிறேன். ஊழியத்தில் பெருக்கங்கள் வருவதாக, சபைகளிலே ஆத்துமாக்கள் பெருகட்டும், 1000 பெருகுவதாக, அநேக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்படுவார்களாக, நன்மையினால் நிரப்புவீராக.
ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக, சமாதானத்தினால் நிரப்புவீராக, சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வீராக. விடுதலை 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 வருவதாக. பிரச்சனையிலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை, நெருக்கத்திலிருந்து விடுதலை, ஹalleluya, குழப்பங்கள் இருந்து விடுதலை. வர்ற மாசம் ஆயத்தப்படுகிற ஒரு மாதமா இருக்குது. தேவ பிள்ளைகள் அதிகமா ஆயத்தப்படுங்க, ஜபத்துல இருங்க. ரீபா ஹபோரா பௌதி ரபா ரபா. புதிய 2026 வருஷத்தை நோக்கி இருக்கிற ஹalleluya ஹalleluya நோக்கி இருக்கிற இந்த நாட்கள் ஹalleluya அதிகமாக ஆயத்தமா இருங்க. ஊழியக்காரங்களை ஆயத்தப்படுங்க. ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கிருபை செய்கிறார், நன்மையினால் நிரப்புகிறார், அதிசயங்களை காணும்படி செய்கிறார். ஹalleluya பல மாற்றங்கள் வருவதை பார்ப்பீர்கள். இது ஒரு பெருக்கத்தின் மாதம், பெருகுதலின் மாதம், பலன் கொடுக்கிற ஒரு மாதமாக விலகுபடி செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்படியே இந்த நாளை ஆசீர்வதியும் ஐயா. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வயதானவர்களை தொடும் அப்பா, வயதானவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், சின்ன பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த சென்னை பட்டணத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற எல்லா கோல்டுகள், இன்ஃபெக்ஷன்கள், ஓ ரிகத்துலா ஷலாபரா உதியாக்கரா, தலை சுற்றுகள், மயக்கங்கள் எல்லாம் விலகி போவதாக. ரபுல தீரபரவா, லோ சுகர், ஹalleluya, சர்க்கரை வியாதிகள் எல்லாம் சுகமடைபடி செபிக்கிற ஆண்டவர். அதுபோல ஆண்டவரை டெங்கு ப்ராப்ளங்கள் சுகமடையட்டும் அப்பா, ஜாயிண்ட் ப்ராப்ளங்கள் சுகமடையட்டும் ஐயா, கிட்னி ப்ராப்ளங்கள் சுகமடைவதாக. பலவீன கட்டுகள், மரண ஆவிகளின் கிரியைகள், மரண கட்டுகள் எல்லாம் உடைஞ்சு போகும்படி செபிக்கிற, எல்லா கட்டுகள் உடையும்படி செபிக்கிற இயேசுவின் இரத்தத்தை தளிக்கிற நேரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிற. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும், உடைய வல்லமை வெளிப்படட்டும், உடைய கிருபைகள் வெளிப்படட்டும். வீடு இல்லாதவருக்கு வீடு கிடைப்பதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சபையில, சொந்த சபை இடம் இல்லாதவங்களுக்கு சபை கிடைப்பதாக. ஹalleluya. ஆபீஸ், சொந்த ஆபீஸ் இல்லாதவங்களுக்கு சொந்த இடத்தை ஆண்டவர் தருவார். ஹalleluya. அதிசயங்களை காண பண்ணும். ஹalleluya. ஆச்சரியங்களை காண பண்ணும். சூழ்நிலைகளை எல்லாரையும் மாற்றும்படி செபிக்கிறோம் அப்பா. எல்லா மகிமையும் துதியும் கனத்தை செலுத்துகிறோம். 10 மாதத்தை நடத்தினவ இந்த நவம்பர் மாதத்தை எங்களுக்கு 1000 மடங்கு பெருக செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பு இரட்சகருமாய் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பரம்பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். ஒவ்வொரு மாதத்திலும் இந்த யூடியூப்ல வாக்குத்தத்த செய்திகளை நான் கொடுக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய ஆயிரக்கணக்கில் மக்கள் பார்க்கிறார்கள் எங்களுடைய பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி சேனலில். ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அது உண்மையில்லாத ஒரு காரியம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்குள்ள அது வேண்டாத ஒரு காரியம். அது பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. அதனால் நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த நவம்பர் மாதத்திலே ஆசீர்வதிப்பாராக.